ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நாங்கள் வந்து சோளிங்கர் கோயில் போயிட்டு மதியம் கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி வந்துவிட்டோம். திருத்தணி வந்து முருகரோட 5ஆம் படை வீடு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா முருகர் வந்து சினந்தணிந்து வள்ளியம்மையை திருமணம் பண்ணிட்டு வந்த இடம். அதனால் வந்து இங்கே நம்ம என்ன வேண்டிட்டாலுமே கண்டிப்பாக அது நடக்கும். திருமண தடை, கடன் பிரச்சனை, வேலைவாய்ப்பு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். அன்றைக்கி வந்து சஷ்டி வேறு இருந்தது. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டிலாம் வந்து ரொம்பவே விசேஷம். கார்த்திகை மாதம் முருகருக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார்ன்றதுனால கார்த்திகை மாதம் முருகருக்கு ரொம்பவே உகந்தது. நாங்கள் வந்து தேய்பிறை சஷ்டியில் போயிருந்தோம். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்து கோவிலுமே க்ளோஸ் பண்ணலை. 1 o'clock கிட்டக்க தான் போயிருந்தோம். க்யூவில் நின்று தான் சாமியை பார்த்துட்டு வந்தோம். ஃப்ரீ தர்சனில் போயிட்டோம். அதனால் கொஞ்சம் கால் வலி அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா சோளிங்கர்லேயுமே வந்து 1305 படி ஏறி திருப்பி அதே இறங்கி வந்தோம். திரும்பவும் இங்கேயும் ரொம்ப நேரம் லைனில் நின்று சாமியை பார்த்தோம். அதனால் கால் வலிக்க ஆரம்பிச்சு. இதே 100 ரூபா தரிசனில் போயிருந்தால் கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு பார்த்துட்டு வந்துருக்கலாம். இருந்தாலும் முருகரை வந்து நல்லா மனசார தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போனாலுமே ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுட்டு அங்கே வந்து உப்பு மிளகு வந்து சுற்றி போடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக அங்கே எப்போ போனாலும் அதை செஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே வந்து நல்லது. உப்பு வந்து நம்ம என்ன கேட்டாலும் வந்து அந்த நம்ம வேண்டுதல் வந்து செஞ்சு கொடுக்கும். அதனால தான் எப்பயுமே முருகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகு வந்து சுற்றி போடுவாங்க. இந்த கோவிலில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா 365 படிக்கட்டுகள் தான் இருக்கும். அது வந்து ஒரு வருஷத்தை வந்து குறிக்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இங்கே வேல் இருக்காது. வேல் வந்து அலங்காரத்துக்காக தான் வச்சுருப்பாங்களே தவிர முருகர் வந்து வேலோடு இருக்க மாட்டார். ஏன்னா வந்து இங்கே சினம் தணிந்து இருக்கிறதுனால வேல் வச்சுருக்க மாட்டார். அவ்வளோ விசேஷமான கோவில், ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலும் கூட. இங்கே போய் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 6 வாரம் தொடர்ந்து போனோம்னாலும் வந்து கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் வந்து எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் இல்லாமல் போனால் நம்ம கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் வந்து நடக்கும். முருகர் வந்து அவர் பக்தர்கள் நிறையா சோதிப்பார். ஆனால் வந்து எப்பயுமே அவர் கைவிட மாட்டார். அதை முருகர் பக்தரை கேட்டால் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. எப்படி சோதிப்பார்னா, நம்ம என்ன கேட்டோமோ அது வேணான்னு நம்மளே சொல்கிற அளவுக்கு சோதிப்பார். ஆனால் அது கடைசியில் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே முருகர் பக்தர். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். தும்பினாலும் முருகர், இரும்பினாலும் முருகர், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்தமாரி முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருத்தணிக்கு வந்து இது வந்து நான் ஆனால் ஒரு 4 தடவை அந்த மாதிரி தான் வந்திருப்பேன். எப்போ வந்து திருப்பதி போயிட்டு வந்தாலும் திருத்தணி வந்துட்டு தான் வருவோம். சோளிங்கர் கோயிலுக்கு போனாலும் வந்து திருத்தணிக்கு வந்துட்டு வாங்க. ஆனால் வந்து மற்ற டைம்லாம் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ஓப்பன் ஆகிருக்காது. இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்களே வந்து வெளியிலேருந்து சாமியை கும்பிட்டுட்டாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தது. எங்களோட நல்ல நேரம் போல் இருக்குது. அன்றைக்கி முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து சுற்றி போடுவாங்க. எப்போ போனாலும் அங்கே அந்த மாதிரி வந்து சுற்றி போட்டுட்டு வாங்க. எந்த முருகர் கோயிலுக்கு போனாலுமே அது ரொம்பவே வந்து சிறப்பான விஷயம். நம்ம வேண்டியது வந்து கண்டிப்பாக நடக்கும். அது கந்திரிஷ்டிக்கும் சுற்றி போடுறது மாதிரி தான் சொல்லுவாங்க. அதேமாரி எப்பயுமே 2 நெய் விளக்கு வாங்கி போட்டுட்டாவது வாங்க. இல்லை வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல. சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்ததாக வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.